தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமது திருமண்டலத்தில் தேர்தல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு தேர்தல் காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது திருமண்டல நிர்வாகி ஜோதிமணி சார் அவர்கள் தேர்தல் தேதியை அறிவித்து தேர்தல் கால அட்டவணையையும் அறிவித்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் நமது திருமண்டலத்தில் எந்த மாதிரி ஒரு தேர்தல் கள நிலவரம் இருக்க போகிறது என்பதை விளக்கும் வண்ணமே இந்த ஆடியோ பதிவிடப்படுகிறது. நமது திருமண்டலத்தில் ஜோதிமணி சார் தற்பொழுது அறிவித்திருக்கும் இந்த தேர்தல் நிலவரத்தில் பல குளறுபடிகள் இருக்கிறது. அதாவது பல குளறுபடிகள் என்பது எந்த ஒரு திருச்சபைகளிலும் எந்த ஒரு குழப்பங்களையும் தீர்க்காத பட்சத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக 37 பேருக்கு நமது எக்ஸிக்யூட்டிவ் மினிட்ஸ் படி வாக்குரிமை கிடையாது. அந்த வாக்குரிமை சம்பந்தமான எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் எந்த ஒரு முடிவையும் ஜோதிமணி சார் அறிவிக்கவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கும் அந்த அட்டவணையிலோ அல்லது அதுக்கு சம்பந்தமான இந்த காலகட்டத்திலோ அறிவிக்கவில்லை. அது இன்னும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாகவே இருந்து வருகிறது, மர்மமாகவே இருந்து வருகிறது. உண்மை என்று சொல்லக்கூடாது, மர்மமாகவே இருந்து வருகிறது. அவர்களுக்கு வாக்குரிமை உண்டா இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுகிறது. இன்னொரு பெரிய காரியம் என்னவென்றால் 2013 சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படி தான் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 2013 சட்டப்படி தேர்தல் என்று நடைபெற்றால் 2013 ஆண்டு ஒரு தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம். 2018 ஆண்டு ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறோம். 2021 ஆண்டு ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறோம். தற்பொழுது 2025, அதாவது இதற்கு இடையில் 3 காலகட்ட தேர்தல்களை நமது திருமண்டலம் சந்தித்திருக்கிறது. இந்த காலகட்டங்களில் 2013 கான்ஸ்டியூஷன் படி என்றால் டீச்சர்ஸ், அதாவது டீச்சர்ஸுக்கு வாக்குரிமை உண்டு 2013 படி. இதுதான் முறைமை. ஆனால் 2021-18 காலகட்டங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் எந்த டீச்சர்ஸ்களுக்கு வாக்குரிமை செலுத்த அனுமதி அளிக்கவில்லை. 2021 காலகட்டத்தில் பிஷப் தேவசகாயம் ஐயா தான் நடத்துகிறாங்க. எஸ்டிக்கு அணி தான் நிர்வாகத்தில் இருக்குது. ஆனால் டீச்சர்ஸுக்கு வாக்குரிமை அளிக்க அனுமதி வழங்கவில்லை. தற்பொழுது ஜோதிமணி ஐயா அறிவித்திருக்கிற இதில் 2013 டீச்சர்ஸுக்கு எல்லாருக்கும் வாக்குரிமை வந்துடுது. அப்போது அந்த 2013 காலகட்டத்திலே நடந்த தேர்தல்களில் ஐயா அறிவிச்சிருக்கிற தேர்தல் 2025லையும் 2021-18 காலகட்டத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வித்தியாசங்களை ஜோதிமணி சார் எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நிறைய திருச்சபைகளில் பாஸ்டேட் சேர்மன் யார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்று நிகழ்கிறது. அந்த பாஸ்டேட் சேர்மன் இல்லாத திருச்சபைகளெல்லாம் எப்படி வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய போகிறார்கள் என்று இன்று வரை தெரியவில்லை. அதற்கான விடயமும் இதுவரைக்கும் கிடைக்கல. அதையும் ஜோதிமணி சார் எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுக்கு முன்னமே தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் தேதியெல்லாம் அட்டவணையெல்லாம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இன்னொரு மிகப்பெரிய சவால் நமது தேர்தல் நடத்துவதில் நான் ஒரு குறிப்பிட்ட சேகரங்களை இங்கே பதிவிடுகிறேன். புளியநகர் சேகரம், அன்னை தெரசா நகர் சேகரம், ராஜகோபால் நகர் சேகரம், பேரூரணி சேகரம், கட்டாரிமங்கலம் சேகரம், குறும்பூர் அருகில் உள்ள சண்முகபுரம் சேகரம், குளத்துக்குடியிருப்பு சேகரம், கீழப்பனக்குளம் சேகரம், தஞ்சை நகரம் சேகரம், புதூர் சேகரம், சௌக்கியபுரம் சேகரம், திருச்செந்தூர் சேகரம், ஆரோக்கியபுரம் சேகரம், குமாரபுரம் சேகரம், வெள்ளிக்குடியிருப்பு சேகரம், புதூர் சேகரம், நலராஜபுரம் சேகரம். இந்த 17-18 சேகரங்கள் கிட்ட தனி சேகரங்களாக பிரிக்கப்பட்டு இன்று வரை அதற்கு சங்கம், பாஸ்டேட் சேர்மன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட இதில் சேர்மனும் கிடையாது, ப்ரெஸ்பைட்டர் சின்ன குருவானவர்களும் கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சேகரங்களுக்கெல்லாம் இன்னும் வரைக்கும்
தேர்தல் கால அட்டவணை போய் சென்றடையலை. அவங்க வந்து வாக்காளர் பட்டியலை எப்படி தயார் செய்து இது பண்ண போகிறாங்க. இப்படி ஒரு 17-18 சபைகளில் எந்த ஒரு தேர்தல் நிலவரமும் தெரியாத பட்சத்தில் எப்படி திருமண்டலம் முழுமைக்கும் தேர்தல் நடத்தி முடிக்க முடியும்? இந்த ஒரு பெரிய கேள்வியும் நம்ம திருமண்டலத்துக்கு சவாலாக இருக்குது. ஜோதிமணி சார் முன்னாடியும் அது சவாலாக இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜோதிமணி சார் வந்து எப்படி தேர்தலை அறிவித்தாங்கன்னு இன்று வரை திருமண்டல மக்களுக்கும் சரி, நிர்வாகிகளுக்கும், பழைய நிர்வாகிகளுக்கும், அணிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இது போக 30 குருவானவர் ஆர்டினேஷன், அதாவது கடைசியாக கொடுக்கப்பட்ட 30 குருவானவர் ஆர்டினேஷன் பிரச்சனை என்று கடந்த காலங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் கொடுத்த ஆர்டினேஷன் பிஷப் கொடுத்த செல்லாது என்று மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை விளைவித்து அவங்களுக்கு ஒரு என்கொயரி கமிஷன்லாம் போட்டாங்க. என்கொயரி கமிஷனும் ஜோதிமணி சார் தலைமையில் நடைபெற்றது. நடந்து முடிஞ்சு அவங்களோட ஆர்டினேஷன் எல்லாமே செல்லும். அவங்க எல்லாருமே முறையாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, பிஷப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜோதிமணி சாரே வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. 30 பேருக்குமே நீங்கள் குருவானவராக தொடர்ந்து ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 30 குருமாருக்கு வாக்குரிமை இல்லை என்ற ஒரு தகவல் வருகிறது. ஆனால் அது உண்மையாக பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் வாக்குரிமை கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த 30 குருவானவரையும் அங்கீகரித்த ஜோதிமணி சாருக்கு ஓட்டுரிமை கொடுக்க எதுக்கு கடினமாக இருக்குது என்று தெரியவில்லை. அவர்கள் முறையாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், முறைமை தானே. அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க முடியாது என்ற ஒரு காரியங்கள் வெளியிடப்படுகிறது. அந்த காரியத்தையும் ஜோதிமணி சார் எப்படி சரி செய்ய போகிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்களை வைத்து கொண்டும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது போக மற்ற காரியங்கள் வந்து என்னென்னா, திருமண்டலத்தில் டீச்சர்ஸ் ஓட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்கு. அதாவது நமது திருமண்டல பள்ளிகளிலும் சரி, மற்ற வெளி பள்ளிகளில் கவர்மெண்ட் அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அப்படி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அந்தந்த துறைக்கான உயர் அதிகாரிகளிடம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு எங்களுடைய திருமண்டல நிர்வாகிக்கு நான் தேர்தலில் பங்கெடுக்க போகிறேன், அதற்கு எனக்கு வந்து ஒரு NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து நமது தேர்தல் அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அதை அப்ரூவ் பண்ண பிறகு தான் அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியும். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போதும் இதற்கு முன்னதாக ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு வாக்குரிமையும் கொடுக்கப்படாத பட்சத்திலும் ஜோதிமணி சார் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்து எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னா இது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலாக தான் நினைக்கிறோம். இப்படி ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலை வந்து ஜோதிமணி சார் வந்து கையில் எடுத்து எலெக்ஷன் நடத்தணும்னு முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுன்னா, திருமண்டலம் முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் வந்து தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் இருக்குது. ஆனால் இதை வந்து வெளியே காண்பிக்காமல் பிஷப் செல்லையா அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க, அதனால் நாங்கள் அவர் இருக்கும்போதே தேர்தல் அறிவித்தாதான் நல்லாயிருக்கும், ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து இதை அறிவிக்கிறோம், பிஷப் செல்லையா போயிட்டாங்கன்னா இன்னொரு 6 மாதம் வந்து தள்ளி போகும் அப்படின்னு ஜோதிமணி சார் வந்து மீடியாக்களில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. எதற்காக இன்னொரு 6 மாதம் தள்ளி போகணும்? செல்லையா வந்து இந்த மாதம் 6ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா 7ஆம் தேதி இன்னொரு பிஷப் வர போகிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கலாமே. அப்படி அறிவிக்காமைக்கு காரணம் என்னென்னா, கோர்ட்டில் நடந்த கேஸ். கோர்ட்டில் வந்து இவங்க தேர்தல் தேதி நாங்கள் அறிவிச்சிட்டோம், தேர்தல் தேதிக்கான எல்லா ப்ரிஃபரன்ஸும் நாங்கள் பண்ணிட்டோம், எலெக்ஷனை நாங்கள் நடத்தி முடிச்சிருவோம்னு சொல்லி இந்த அட்டவணை புக்கை கொண்டு ஜட்ஜிட்ட கொடுத்து நான் இருந்து நடத்தி கொடுத்துட்டு தான் போவேன், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், அதனால் எனக்கு இந்த
இந்த காரியத்தை நடத்தி கொடுக்குறதுக்கு எப்படியாவது வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி ஜோதிமணி சார் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்கிறதாக எங்களுக்கு தகவல் வருகிறது. அதாவது இது ஒரு தன்மான பிரச்சனை. நான் வந்து எலெக்ஷன் நடத்த வந்துட்டு பாதியில் விட்டுட்டு போனேன்னா, அதனால் எப்படியாவது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தை முழுசும் நான் வந்து இருந்து எலெக்ஷன் நடத்தி கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாப்லையாம். என்னை எப்படியாவது கொடுத்துருங்க, நான் தான் நடத்தி கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு. ஆனால் நமக்குன்னு ஒரு சினாடு நிர்வாகம் இருக்குது, நமக்குன்னு ஒரு மேல் கட்டமைப்பு இருக்குது. அவங்க இருக்கும்போது வந்து கட்டாயமாக நான் தான் நடத்திட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜோதிமணி சாருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அதை திருமண்டல மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா திருமண்டல மக்கள் நம்மளுக்கு திருமண்டல சட்டப்படி என்ன உண்டோ அதுபடி எலெக்ஷன் நடத்தி நமக்கு ஒரு லே செக்ரட்டரியோ பிஷப்போ கொண்டு வர்றதுக்கு தான் விரும்புவாங்களே தவிர ஜோதிமணி சார் வந்து நடத்தி கொடுத்துட்டு தான் போகணுன்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து நமது ஒரு சில யூடியூப் சேனல்காரங்க பைத்தியகாரத்தனமாக ஐயா எனக்கு ஐயா நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும் வைக்கணும். எதுவுமே உண்மையாக நடக்கலை. உண்மைக்கு புறம்பான செயல்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே திட்டமிட்டு போலியாக நீதிமன்றத்துக்கு டாக்குமெண்ட்டாக கொடுக்குறதுக்காக மட்டும்தான் நடைபெறுகிறது தவிர நான் நிர்வாகத்தில் இருப்பேன், நான் தான் பண்ணுவேன்னு. இன்றைக்கி ஜோதிமணி சார் நிர்வாகத்துக்கு வந்து இந்த 6 மாதத்தில் திருமண்டலத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவாயிருக்கு. அப்போ இன்னும் அவங்க வந்து ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இருந்து எலெக்ஷன் நடத்துனாங்கன்னா பல கோடிகள் நம்ம திருமண்டலம் இலக்க நேரிடும். இது எதுவுமே தெரியாமல், பின் விளைவுகள் தெரியாமல் ஒரு சில யூடியூபர் வந்து முட்டாள்தனமாக ஐயா வந்தால் நல்லாயிருக்கும், ஐயா தான் நல்லாயிருக்கும், ஐயா தான் நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஐயா நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க அந்த யூடியூபருக்கு காரணம் அவரோட ஆசிரியர் பணியை வந்து நீங்கள் வேலையே பண்ணாமல் சம்பளம் வாங்கலான்னு ஒரு அனுமதியை கொடுத்த ஒரே காரணத்துக்காண்டி அவர் இந்த கூவிக்கிட்டு இருக்காரு. அவரோட சுயநலத்துக்காண்டி திருமண்டலத்தை நம்ம காவு கொடுக்க முடியாது. திருமண்டல மக்கள் இதை நம்ம நல்லா புரிஞ்சு ஒரு நிர்வாகி, அதாவது ஒரு நீதிமன்ற நிர்வாகி இருந்து நடத்தினால் நம்ம திருமண்டலத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பீடுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணரணும். ஏன்னா ஜோதிமணி சார் வந்து இந்து அமைப்போட ஒரு தலைவராக இருக்கார். அவருக்கு வந்து இங்கே நம்ம திருமண்டலத்தோட நிலவரங்கள் எதுவுமே தெரியலை. அவங்க வந்து யார்கிட்ட கேட்காங்கன்னா, இப்போ ஃபோன் அடித்து என்ன கான்செப்டில் நீங்கள் எலெக்ஷன் அறிவிச்சிங்கயான்னு நம்ம திருமண்டலத்துலேருந்து ஒரு சிலர் ஃபோன் எடுத்து கேட்டால் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து ஒரு வேறு அமைப்பில் இருந்து வந்தவன், எல்லாமே மோசஸ் ஜபராஜ் அயர்வாலுக்கு தான் தெரியும், அவரோட கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம். ஏன்னா பிஷப்பும் உங்கள் ஊருக்காரர் கிடையாது, நானும் உங்கள் ஊருக்காரர் கிடையாது, 2 பேருமே வெளியூருக்காரங்க. முழுக்க மோசஸ் ஜபராஜ் ஐயா என்ன சொன்னாங்களோ அதுதான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் எங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எல்லாமே மோசஸ் ஜபராஜ் ஐயாவுக்கு தான் தெரியுங்க. அப்போ ஒட்டுமொத்த திருமணம் மோசஸ் ஜபராஜ் ஐயா நம்பி தான் இருக்குது, ஜோதிமணி சாரை நம்பி கிடையாது. அப்போ ஜோதிமணி சாருக்கு தேர்தல் அதிகாரிங்கிற என்ன இது எதுக்கு? கோர்ட்டு கொடுத்த அதிகாரம் எதுக்கு? அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. இவர்கள் மூலம் தேர்தல் நடந்தால் எந்த மாதிரி நியாயமாக தேர்தல் நடக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மோசஸ் ஜவராஜ் ஐயா அவரும் ஒரு அணியை சார்ந்தவர், கடந்த காலத்தில் ஒரு அணிக்கு சார்பாக தேர்தலில் போட்டியிட்டவர். அப்போ அவரோட பேச்சை கேட்டு தேர்தல் அதிகாரி செயல்பட்டேன் என்று சொன்னால் அப்போ ஜோதிமணி சாருக்கு என்ன பவர் இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்போ ஜோதிமணி சார் சும்மா ஒரு டம்மியாக தான் இங்கே வர்றாப்புல போகிறாப்புல. ரெண்டாவது இங்கே இருந்து எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துறதும் கிடையாது. மாதத்தில் 2 நாள் ஏதோ கடமைக்கு நமக்கு இங்கே ஒரு நிர்வாகத்தை பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு ஏதோ இப்போ வந்துட்டு போகிற ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிப்போச்சு நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம். அதனால் நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் மக்களாகிய நாம தான் இது அவ்வளோத்தையும் உணர்ந்து நடந்துக்கிடணும். ஜோதிமணி சார் ஐயால் தேர்தலை முழுமையாக நடத்தி முடிக்க முடியாது. இங்கே உள்ள பல குளறுபடிகளை சரி செய்யாமல் நம்ம தேர்தல் முழுமையாக நடைபெற வாய்ப்பே கிடையாது.